அவன் அங்கே சோகமாக இருப்பான், என்னடா அவன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சடனாக எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே ஏதாவது தேவையா, என்ன தேவை, என்ன மாதிரி வரும், என்ன தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்துட்டு நான் என்னதான் விலகி இருந்தாலும் நான் என்னெல்லாம் பார்த்தனோ எல்லாம் நடந்துக்கிட்டு தான்டா இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே தேவையே. அங்கே தேவை. அதை வந்து நம்ம சொல்லிட்டா என்ன நடக்கும்னா, ஜாலியாக பேசினாலுமே ஒரு டயத்தில் when you know your friend is ஏதோ டயத்தில் கைமீறி ரொம்ப கைமீறி போகிறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது தானாகவே உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடும். நான் என்னதான் விலகி இருந்தாலுமே நான் என்னெல்லாம் பார்த்தனாலும் நடந்துருந்தானே இருக்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை அங்கே காமெடி வராத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லைன் ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கதை இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருந்தது. பட் ஆனால் முன்னாடியே சொன்னதான், இதுக்குள்ளே யார் வருவாங்க. கோரியோகிராஃபராக எனக்கு எப்போவுமே நான் எந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்காக அதை நான் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்போ இந்த ட்ரெயின் சீனில் சொல்லுவார், ஏய் இந்த சீன் உனக்கு ஃபேவரட்டாக அன்ட்ரெஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றிட்ட பார்த்தியா. இன்னொரு விஷயம், எனக்கு இதெல்லாம் காமெடியான ஒரு விஷயம் இருந்தாலும் நடுவில் இந்த போகிற போக்கத்தில் ஒரு தத்துவம் சொல்லிட்டு போகிற விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அடாடாடாடா செம்மையாக இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா அதை அப்படியே விட்டுறணும், அடுத்து கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் கம்மா போட்டே கூடாது. அது வந்துட்டு அங்கே மிர்ச்சி விஜய் போட்டது. அது அந்த இடத்துல நிஜமாலுமே அந்த விஷயம். ஏன்னா பிரச்சனை வந்து அடுத்து ஸ்டார்ட் முடிச்சிட்டோம், அதை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி மறுபடியும் பேசணும், அது எவ்வளோ பில்ட் ஆகும் அப்படின்றத சின்னதாக அழகாக சொல்லியிருப்பாங்க. அது ஆமாம், அது நிஜமாலுமே அது அங்கே ஃபுல் கிரெடிட்ஸ் டு மிர்ச்சி விஜய். ஏன்னா அது அதுக்கு மேலே நீங்கள் வேறு டைலாக் எதாவது வச்சுருந்தீங்களா அந்த இடத்துல? அந்த இடத்துல வேறு டைலாக் அப்படின்னு கிடையாது. அவன் அங்கே சோகமாக இருப்பான், என்னடா அவன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சடனாக எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே ஏதாவது தேவையா, என்ன மாதிரி வரும், என்ன தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சீன்ல கொஞ்சம் லென்த்தும் தேவை, ஆனால் வளவளன்னு ரொம்ப பேசக்கூடாது. எனக்கு வந்துட்டு நான் என்னதான் விலகி இருந்தாலும் நான் என்னெல்லாம் பார்த்தனோ எல்லாம் நடந்துக்கிட்டு தான்டா இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே தேவையே. அங்கே தேவை. அதை வந்து நம்ம சொல்லிட்டா என்ன நடக்கும்னா, ஓ இதை சொல்லி இருக்கிறான், அதை வந்துட்டு சொல்றதுக்காகவே அந்த இடத்துல வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒன்று ப்ராப்பராகவே இருக்காது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஆர்க்கு இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஜாலியாக பேசினாலுமே ஒரு டயத்தில் when you know your friend is ஏதோ டயத்தில் கைமீறி ரொம்ப கைமீறி போகிறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது தானாகவே உங்களுக்கு வார்த்தைகள் வந்துடும். அதை நீங்கள் எப்படி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி சம்டைம்ஸ் நம்ம மெச்சோட நம்ம ஆக்ட் பண்ணுவோம், நம்மள அறியாமே அது நடக்கும். ஸோ அது அப்படியே நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு என்னது, நான் என்னதான் விலகி இருந்தாலுமே நான் என்னெல்லாம் பார்த்தனாலும் நடந்துருந்தானே இருக்குது, என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை அங்கே காமெடி வராத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த லைன் ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக உண்மையாக ஜஸ்ட் ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைன். அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக என்னங்க ஜெனரேஷன் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டீங்க. நம்ம என்னமோ இல்லை பிரதர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா மேம், தேவயானி மேம் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது அப்படியே கேட்டலான்னு தோணுது. கேளுங்க. இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் என் ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இவரை தான் ஹீரோவை சூஸ் பண்ணேன், அப்புறம் கடைசியில் இவரை போட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க நிறைய டைரக்டர்ஸ். நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸே கவின் தானா? ஆமாம், ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு கதை இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருந்தது. பட் ஆனால் முன்னாடியே சொன்னதான், இதுக்குள்ளே யார் வருவாங்க. கோரியோகிராஃபராக எனக்கு எப்போவுமே நான் எந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன், நான் யாருக்காக அதை நான் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ நம்ம போய் கோரியோகிராஃப் பண்ணும்போது, ஐயோ இவர் ஆட போகிறாரா, அவர் என்னெல்லாம் எப்படி ஆடுவார், இதெல்லாம் அவருக்கு கரெக்டாக இருக்கும்னு ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு போவோம். கதையாக இருந்தது, ஆள் தெரியாமல் இருந்தது. பட் சடனாக ஒரு ஸ்பார்க், நம்ம ஏன் இதை கவின் கிட்ட பிச் பண்ணி பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறாப்புல. ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தான், நல்லா இல்லைன்னா கூட ஓகே கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ண தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வரதுக்கு கூட தெரியாதவங்க கிட்டேருந்து வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு சொன்ன உடனேவே பிடிச்சிருச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் ஸ்கூலில் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் வந்து கொரியோகிராஃபரை போய் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது முதல் படம் விஜய் சார் கூட தலைவாழம். அந்த படத்தில் வந்து யாரெல்லாம் கோரியோகிராஃப் பண்ணாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர் பண்ணார், அப்புறமா தினேஷ் மாஸ்டர் தான் வணக்கம் நமக்கும் அதுக்கும் அப்போ இல்லை. அப்போ தான் நான் வந்துட்டு கார்டு எடுத்து ரொம்ப நியூபி, ஏன்னா இது வந்துட்டு 2012
ஓகே 2012 2013 ஷூட் நடந்தது. அப்போ தான் நான் கார்டு எடுத்திருக்கிறேங்கிறத நான் போய் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் கொரியோகிராஃபர் சினிமாவில் ஆகிட்டேன்னு நான் சொன்னால் தான் தெரியுங்கிற மாதிரி இருந்த டைம் அது ஆக்சுவலாக. ப்ளஸ் நான் கொரியோகிராஃபர் ஆகும்போது எனக்கு வந்து விஜய் சாருக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதுக்கப்புறம் ஃபேவரட் ஆக்டர் வேறு ஃபஸ்ட்டு படமே வரவங்கிறப்போ அது எப்படி ஹேண்டில் பண்ண? நான் அவருக்கு கொரியோகிராஃப் அதில் நான் கோரியோகிராஃப்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஏதோ அதெல்லாம் நான் ஆக்ஷன் கட்டு சொல்லி ஒர்க் பண்ணின படம் மாஸ்டர் தான் அவருக்கு. மாஸ்டர் அந்த கண்ணை பார்த்தாங்க ஒரு மாண்டாட் சாங், அந்த சாங் தான் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவரே நிறுத்திக்கிட்டாரு.